காலை வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம காட்டில் நிறைய வேலையை டைம் பண்ணியிருக்கோம். ஒரே நாள் இவ்வளோ வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆக்சுவலாக செய்யவும் முடியாது. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலையில் செஞ்சாக வேண்டுன்ற கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். பார்ப்போம் இன்றைக்கி ஃபுல் டேல எல்லா வேலையும் செஞ்சு முடிய முடியுதான்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் வேலையாக நாம் 2வது நாள் நட்ட குச்சி குண்டுக்கு தான் மருந்தடித்து முடித்தேன். நான் மருந்தடித்து முடித்துக்குள்ளே எங்கள் அம்மா அந்த வழக்கமான வேலைகள்லாம் அவங்களே செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் மாட்டை கொண்டு போய் மேய்ச்சலை கட்டிட்டு பாலை ஊற்றிட்டு திருப்பி வேலை செய்யலான்னு காட்டுக்கு வந்தால் நம்ம கட்டுரு வேலை கொடுத்துட்டான். அவனை கடைக்கு எடுத்துகிட்டு போனால் ½ hour ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, நமக்கு டைம் இல்லை, கிளம்பி அலுவலகம் வந்தாச்சு. ஏன்னா நாளைக்கு விடுமுறைன்றதுனால இன்றைக்கி அலுவலகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலைகள்லாம் இருந்துச்சு. நம்ம வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அண்ணன் கட்டை ரெடி ஆகிடுச்சுன்னு கால் பண்ணார். அதை வாங்கிட்டு மதிய லஞ்ச் டைமில் வீட்டுக்கு வந்து கட்டரை கட்டி விட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு ஒரு பக்கம் பார்த்தா காலையில் நம்ம மருந்தடிக்க வர சொல்லியிருந்தோம். ஏன்னா நெல்லில் சரியான நோய் தாக்கிடுச்சு. அதுக்கும் மருந்தடிச்சிட்டாங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்து அப்படி ஒரு அட்டண்டன்ஸை போட்டு திருப்பி அலுவலகம் போய் கிளப்பி வந்தாச்சு. ஒரே வேலை அலுவலகத்தில். பொதுவாக சாயங்காலம் 6 மணிக்கெலாம் நம்ம காட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மேனேஜர் சார் ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கணும்னு சொன்னதுனால அவர் கூட போயாச்சு. அதை முடிச்சுட்டு வரதுக்கு 7 மணி ஆகிடுச்சு. அதனால் நமக்கு ஈவினிங் ஷிஃப்ட் இன்றைக்கி காட்டில் எந்த வேலையும் இல்லை. அப்புறம் என்ன, 7 மணிக்கு எங்கள் அம்மா கறந்து வச்சிருந்த பாலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பால் சொல்ல ஊற்றிட்டு இன்றைக்கி நாள் நிறைவடைந்துடுச்சு. ஒரு